දමම දන්නවා පාස්කු පාට අවුරුදු உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற 6 வருடங்கள் ஆகின்றன. இந்த 6 வருடங்களில் 5.5 வருடங்கள் என்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் விசாரணைகளுக்காக இருக்கவில்லை. விசாரணைகளை மறைப்பதற்கு இருந்தன. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகள் கிடைத்தன. ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு நீண்ட காலமாக சாட்சி விசாரணைகள் இடம்பெற்று 1500 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் குறித்த அறிக்கையை நடைமுறைப்படுத்தப் போவதில்லை என அமைச்சரவையில் தீர்மானம் எட்டப்பட்டது. அந்த நிலைமையை காணப்பட்டது. அவ்வாறென்றால் என்ன? 5.5 வருடங்களாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை விரிவுபடுத்தும் அரசாங்கம் இருக்கவில்லை. மாறாக அந்த விசாரணைகளை மழுங்கடிப்பதற்காகவே 5.5 ஆண்டுகளாக இருந்த அரசாங்கம் செயற்பட்டுள்ளது. இப்போது இந்த அரசாங்கத்துக்கு 6 மாதங்களாகியுள்ளன. விசாரணை செய்யும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது. நாம் விசாரணைகளை முன்னெடுப்போம். சில சாதகமான பிரதிபலன்கள் கிடைத்த வண்ணம் உள்ளதாக எமக்கு அறிய கிடைக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நாம் தலையிடப் போவதில்லை. மிகவும் சுயாதீனமான விசாரணைக்காக கதவுகளை திறந்து நாம் இடமளித்துள்ளோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியினை நிலைநாட்டுவதற்காக அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக தலையீடு செய்யும் அரசாங்கமே எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். நாம் இந்த நிறுவனத்தை வலுப்படுத்துவோம். சுயாதீன விசாரணைகளுக்கான சந்தர்ப்பத்தை நாம் வழங்குவோம். விசாரணைகளுக்கு அமைய சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்படும். நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்படும் என்று எமது நாட்டின் பொறுப்பு தேசிய மக்கள் சக்தியான எம்மிடம் வழங்கப்பட்டுள்ளது. உங்களது உண்மையையும் பங்களிப்பையும் நீங்கள் நமக்கு வழங்கியுள்ளீர்கள். அதனை நாம் நிறைவேற்றுவோம்.